எங்க பாட்டி ஏதாச்சும் ஆஷா எதுனா பிஹேவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க மேம். அவங்க அப்படிதான், பட் இருந்தாலும் எங்களுக்காண்டி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். உன்னோட கேசஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாலம்மா, அதை சொல்லு. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சண்முகம், சண்முகம். அம்மா அது வரமா அம்மா. சண்முகம், இவங்க 2 பேருக்கும் சேர் எடுத்துட்டு வந்து போடுங்க. சரிங்கம்மா, இதை எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாம் மேடம், ஏற்கனவே நேரமாச்சு. நாங்க ஜஸ்ட் டிஸ்கஸ் பண்ணதான் வந்திருக்கோம். இன்னொரு நாள் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறோம். என்ன ரேஷ்மா சொல்ற? அப்போ ஓகே சண்முகம், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். சரிங்கம்மா. இருந்து பொறுமையா பேசிட்டு போலாம்ல. இல்ல மேம், 2 நாள்ல ஆல்ரெடி அவன் கண்டினியூவா ஷிஃப்ட் பார்த்துருக்கான். நானும் நேத்து 2 o'clockல இருந்து ஷிஃப்ட் அட்டன் பண்ணேன். இன்னும் முடியல, 5 o'clock ஆயிட்டு. எனக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது. டிவோர்ஸ் பேப்பர்ஸ் மட்டும் ரெடி பண்ணிருங்க. அனுப்புறது எல்லா ஃபார்மாலிட்டிஸும் நான் வந்து இன்னொரு நாள் டிஸ்கஸ் பண்ணலான்னு இருக்கேன் மேம். அதை ஜஸ்ட் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். அதெல்லாம் ஓகேமா, பிரச்சனை இல்ல. நான் கோர்ட் மூலியமா அதை சென்ட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா உங்க பையனை அவங்க கூட்டிட்டு போறது ஏதாச்சும் கேட்டாங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா? இல்ல மேம், அன்னைக்கு பிரச்சனை பண்ணதுல இருந்து லாஸ்டா இது வரைக்கும் வரவே இல்லை. அதனால எதுவும் பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் என் பையன் அவன் கூட இருக்கிறது எனக்கு பிடிக்கல மேம். அதை மட்டும் கொஞ்சம் நீங்க ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு பாருங்க மேம். ஏன்னா அவன் நல்லவெல்லாம் கிடையாது. எங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் வந்து நாங்க பிரியிறோம்னா ஓகே மேம், கண்டிப்பா நான் பையனை அலோவ் பண்ணுவேன் போய் பாக்குறதுக்கு. பட் ஆனா அவன் அவ்வளவு நல்லவெல்லாம் இல்ல மேம். குழந்தைய வச்சு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவன். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் இல்லையா? அதனால அவன்கிட்ட குழந்தை போறது சேஃப் இல்ல. ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காதுல்ல மேம், அதனாலதான் சொல்றேன். புரியுது உங்களுடைய கஷ்டம் என்னன்னு சொல்லிட்டு. நீங்க வீடியோ ஆதாரம் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த வீடியோ ஆதாரம் மட்டும் எனக்கு வந்து சப்மிட் பண்ணிருங்க. கொஞ்சம் எனக்கு கோர்ட்ல சப்மிட் பண்ணி அதை வச்சு வாதாடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நம்ம மேல எந்த தப்பும் இல்ல, நம்ம சைடு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் நம்ம நல்லா கோர்ட்ல வாதாட முடியும். அவங்க மேலதான் தப்புன்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும்னு நமக்கு ஆதாரம் நிறைய தேவைப்படுது இல்லையா? அதனாலதான். மேம், அந்த வீடியோ எங்க கிட்ட இல்ல மேம், இன்ஸ்பெக்டர் கிட்ட தான் இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூட இல்ல, அவங்க எஸ்ஐ தான். அவங்க கிட்ட கேட்டு வேணா நான் வாங்கி தரேன் மேம். எஸ்ஐ கிட்டயா? அவங்க இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்க. ஏன் நீங்க ஒரு காப்பி வச்சுன்னு இருந்திருக்கலாம்ல? இப்ப போய் கேட்டீங்கன்னா அது சட்டப்படி தர்றது தப்பு அப்படி இப்படின்னு நிறைய லா பேசுவாங்க, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்க. உங்ககிட்ட எந்த காப்பியுமே இல்லையா? ரேஷ்மா, எனக்கு தெரிஞ்சு ஆதிக்கிட்ட ஒரு காப்பி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நைட் வேணா போய் கேட்டு பார்க்கலாம். எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறோம். அவங்க கிட்ட கேட்டு பாக்குறோம். பட் அப்படி இல்லைன்னா அவனுடைய மாமா தான் இன்ஸ்பெக்டர், அவர்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அந்த காப்பியை நாங்க வாங்க ட்ரை பண்றோம் மேம். முடிஞ்ச அளவுக்கு அந்த காப்பியை வாங்க ட்ரை பண்ணுங்கம்மா. அப்பதான் குழந்தைய நம்ம கூடயே வச்சுக்க முடியும். இல்லன்னா அந்த காப்பி ஆடியோ வீடியோ எதுவுமே இல்ல அப்படின்னா நம்மளால எந்த ப்ரொசீஜரும் பண்ண முடியாது. அப்பா கூட குழந்தை இருக்கவே முடியாது, கன்ஃபார்ம் அம்மா கூட தான் இருந்தாகணும். பட் ஆனா அப்பா பாக்கணும்ன்ற நேரத்துல எல்லாம் வந்து பாத்துட்டு தான் போவாங்க. குழந்தைக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அப்பா சைடு அனுப்பவே மாட்டாங்களே தவிர, மத்தபடி கோர்ட் சைட்ல இருந்து குழந்தைய வந்து பாத்துட்டு போறதுக்கு அப்பாக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நம்ம இந்த ப்ரூவ் பண்ணியே ஆகணும். அப்பா வந்து பாசத்தினால வரல, ஏதோ ஒரு காரியத்துக்காண்டி தான் வராரு அப்படின்றத நீங்க அந்த வீடியோ எவிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் கேஸை சீக்கிரம் முடிக்கிறதுக்கு. ஓகே மேம், நாங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம். நாங்க இந்த சாட்டர்டே வருவோம் இல்லையா, அப்ப வந்து எடுத்துட்டு வரோம். பாட்டியை பாக்குறதுக்கு எப்படியும் நாங்க ஃபேமிலியோட தான் வருவோம், அன்னைக்கு எடுத்துட்டு வந்து தரோம் மேம். சரி ஓகேமா, ஃபர்தரா நான் மூவ் பண்ணிட்டு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஓகே மேம். சரி ரகு, நம்ம கிளம்பலாம். ஓகே மேம், நாங்க கிளம்புறோம். ஓய், என்னாச்சு? கிளம்புவோமா? போலாம் ரகு. என்னாச்சு ஒரு மாதிரி பேசுற? சடனா ஏதாச்சும் மறந்து வச்சுட்டு வந்துட்டு நினைப்ப எடுத்துட்டு வரவா? அதெல்லாம் இல்ல, என்னதான் பாட்டி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்தாலும் அவங்க இந்த மாதிரி ஆசிரமத்துல விட்டுட்டு போறது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. அதான் யோசிச்சேன். அவங்கள சுத்தி இத்தனை வரவு இருக்கும், பட் இருந்தாலும் அவங்கள பாத்துக்க முடியலன்னு சொல்லி இங்க விட்டுட்டு போறோமே, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. எனக்கும் புரியுது. நம்ம பாட்டி நம்ம கிட்ட எல்லா விதத்திலயும் நல்லபடியா தான் நடந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அணு விஷயம்னு வரும்போது அவங்க எதுவுமே நல்லபடியா நடந்துக்கிறது இல்லைல்ல. எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும்ல விஷ்மா. சரி ஓகே, நம்ம பேசி என்ன ஆகுது? நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். சரி வா, சீக்கிரம் கிளம்புவோம். சரி ஓகே. சொல்லுங்கம்மா, என்ன பிரச்சனை? டாக்டர், கையெல்லாம் இச்சிங்கா இருக்கு, ஒரே அரிப்பா இருக்கு டாக்டர். அரிப்பா இருக்கா? ஏன் கையில ஏன் மருதாணிலாம் வச்சிருக்கீங்க? மருதாணிலாம் இந்த டைம்ல வைக்க கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? நல்லா சொல்லுமா இந்த பிள்ளைக்கு. எத்தனை வாட்டி சொன்னாலும் கேக்குறது இல்ல. எதையாச்சும் ஒரு வேலையை பத்துக்கிட்டு இருக்குது. ஆமா, வயிற்றுல பிள்ளை இருக்கும்போது இந்த மாதிரி காரியத்தை பண்ணிக்கிட்டு அது கூட பரவாயில்லம்மா. நான் சொல்லதாம செஞ்சேன், ஆசைப்பட்டான்னு சொல்லி வெளியே இருந்து அந்த மரம் இருக்கு, அதுல பறிச்சு எடுத்துட்டு வந்து அரைச்சி தரேன்னு சொல்லி ஒரு 2 நாள் பொறுத்துக்கோன்னு அதுக்குள்ள அவன் புருஷங்கிட்டன்னு சொல்லி அந்த கோணுன்னு விக்குதே, அதை வாங்கி எடுத்துட்டு வந்து மருதாணி மாதிரி வச்சிருக்காமா. எப்படி ஆயிருக்கு பாரு கையெல்லாம். ஷூக்கு அடுவுலே. இந்த கை காட்டுங்க.
இந்த கையிலயுமா? இல்ல டாக்டர், ஒரு கையில மட்டும்தான் வச்சேன். அது காலையில நல்லதா இருந்துச்சு. நைட் ஆக ஆக இச்சிங் மாதிரி ஒரு அரிப்பா இருக்கு. என்னால சொரியறத கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரொம்ப சொரிஞ்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அது எப்படிமா கண்ட்ரோல் பண்ண முடியும்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வயித்துல இருக்க பிள்ளைக்கு தான் ஆபத்து. நீங்க பிளட் லெவல் வேற உங்களுக்கு ரொம்பவே லோவா இருக்கு. நீங்க இப்படியே அப்படின்னா ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்கீங்க. அவன் குழந்தை இல்லைன்னு எந்த அளவுக்கு கேர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நீங்க என்ன இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? என்னமா சொல்றா? ரத்த அளவும் கம்மியா இருக்கா? இதை பத்தி ஒரு நாள் வச்சு ஒன்னதே இல்ல. இவங்க ஆல்ரெடி சென்னையில இருந்து தான் இங்க வந்திருக்காங்க. சென்னையிலே ஆல்ரெடி ஒரு டோசேஜ் போட்டிருக்காங்க, அப்படிதானமா? எஸ் டாக்டர். ஒன் டே விட்டு அப்படின்னு சொல்லி 4 days போட்டேன். ஆல்ரெடி அங்க ஒரு வாட்டி போட்டிருக்கீங்க. அதே மாதிரி இங்கேயும் அயன் இன்ஜெக்ஷன் ஒரு டோசேஜ் போட்டிருக்கு. ஆல்ரெடி 2 times ஏற்றியே உங்களுக்கு பிளட் இன்க்ரீஸ் ஆகாம தான் இருக்கு. இதே மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா பிரெக்னன்சி ரொம்ப ரிஸ்க்குமா. நார்மல் டெலிவரிக்கு ஏன் நார்மல் டெலிவரி பண்ணல அப்படின்னு எங்க கிட்ட கேட்கவே கூடாது பாத்துக்கோங்க. நார்மல் டெலிவரிக்கு பிளட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் 13 ஆச்சு இருக்கணும். உங்களுக்கு இப்ப எவ்வளவு இருக்கு? 8.5 தான் இருக்கு. 9 கூட இல்ல. இந்த பிளட் லெவல் எல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க நார்மல் டெலிவரிக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்கம்மா, சொல்லிட்டேன். ஐயோ, அட கடவுளே, சுகப்பிரசவம் ஆகாதா? நம்ம உடம்புல ரத்த சக்தி எல்லாமே இருந்தாதான் சுகப்பிரசவத்துக்கு ட்ரை பண்ண முடியும். இந்த மாதிரி நிலைமையில எப்படி சொல்லுங்கம்மா? இவங்களை முதல்ல நல்லா சாப்பிட சொல்லுங்க. இந்த மாதிரி மெஹந்தி வைக்கிறேன் இதை வைக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசையா இருக்கு அப்படின்னா நேச்சுரலா கிடைக்கிற அந்த இலையை அரைச்சு வேணா பாட்டி சொல்ற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கடையில கிடைக்கிற அந்த கெமிக்கல் கோன்ல யூஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா பிரெக்னன்சி டைம்ல இச்சிங் ஏற்படுத்ததான் செய்யும். ஒருத்தருக்கு ஒத்துக்கும், ஒருத்தருக்கு ஒத்துக்காம போயிடும். சரிங்களா? இருந்தாலும் நீங்க ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணாதீங்க. புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரிங்களா? ஓகே டாக்டர். இச்சிங்கான க்ரீம் எழுதிருக்கேன். இந்த க்ரீமை மட்டும் அப்ளை பண்ணுங்க. ஒரு 2 days கழிச்சு வாங்க, பாத்துக்கலாம். சரிங்களா? அந்த மெஹந்தி மொத்தம் போற அளவுக்கு சோப்பு போட்டு ரப் பண்ணி எடுத்துருங்க. இன்கேஸ் வந்து முடிஞ்சிட்டு அப்படின்னா அந்த இச்சிங் எதுவுமே இல்லைன்னா வாங்க, ஒரு வாட்டி நம்ம ஸ்கின் டெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேற, அயன் இன்ஜெக்ஷன் டோசேஜ் வேற போடணும். புரிஞ்சுதா? டாக்டர், அயன் இன்ஜெக்ஷன் டோசேஜ் கவர்மெண்ட்லயே போட்டுக்கலாம் தானே? கவர்மெண்ட்லயே போட்டுக்கலாமா? பிரச்சனை இல்லை. உங்களுக்கு அங்க கன்வீனியன்ட்டா இருக்கு அப்படின்னா அங்கேயே போட்டுக்கோங்க. பட் ஆனா எங்க சிஸ்டர் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடணும். ஓகே? ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே, நான் சிஸ்டர் கிட்ட க்ரீம் பத்தி எல்லா டீட்டெயிலும் எழுதி வச்சிருக்கேன். அவங்க எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஓகே? சரிங்க டாக்டர். சிஸ்டர், இவங்களுக்கு எப்படி அதை அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். மேம், ரேஷ்மா மேமோட ரிலேட்டிவ் பிரியா அவங்க வந்திருக்காங்க மேம். அவங்களா? எதுக்கு மேம்? அவங்களுக்கு பிளட் லெவல் லோவா இருக்குன்னு சொல்லிட்டு ரேஷ்மா மேம் அயன் இன்ஜெக்ஷன் போட சொல்லி எழுதி கொடுத்துருக்காங்க மேம். அதனால வந்திருக்காங்க. சரி, ஓகே. அவங்கள வர சொல்லுங்க. பிபியும் வெயிட்டும் செக் பண்ணிட்டு வர சொல்லுங்க. நான் எழுதி கொடுக்குறேன். ஓகே மேம். ஓய் குட்டிச்சி, என்ன யோசனையே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு? லைட் கூட போடாம. ஓய், உன்னதாண்டி, இருட்டா இருக்க ரூம்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அனு, அனு, அனு. காதெல்லாம் கேக்குது, சொல்லுங்க. எதுக்கு இப்ப நீங்க கத்திக்கிட்டு இருக்கீங்க தேவையில்லாம? என்னது கத்துறனா? இல்ல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு தெரியுது? கத்துற மாதிரியே தெரியுது. அவ்வளவு நேரமா அனு அனுன்னுட்டு இருக்கேன், கத்துறனா? ஆளை பாரு, ஆளு உன்ன. என்ன எதுவும் பண்ண தேவையில்ல, அமைதியா போயிருங்க சொல்லிட்டேன். ஆமா. எங்கடி போனோம்? உன்னை பார்க்கலான்னு ஆசையா வந்து அமைதியா போயிருங்கன்ற. எங்கப்பா சொல்ற? என்கிட்ட எது கேக்குறீங்க? சரி, மேடம் ஏன் சோகத்துல இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மூஞ்சி பார்த்தாதான் தெரியுதே, சொல்லு. ஏன் ரகு இந்த மாதிரி பண்றீங்க? அதான் அத்தை வருத்தப்படுறாங்கன்னு தெரியுதுல. அவங்க வருத்தப்படுற மாதிரி எதுக்கு 2 பேரும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அவங்க இங்க இருக்கணும்னு நினைச்சாங்கன்னா விட்டுருங்களேன். நம்ம வேணா என் அம்மா வீட்டுல போயிட்டு இருந்துக்கலாம்ல கொஞ்ச நாள். ஏன் தான் இப்படிலாம் பண்றீங்கன்னு தெரிய மாட்டேங்குது. அது வந்து அது ஓ, புரிஞ்சுட்டுங்க, நிறுத்துங்க. எப்படி மாமியார் வீட்டுல வந்து இருக்கிறது அப்படின்னு வருத்தப்படுறீங்க அதானே? எங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நாங்க மட்டும் ஏன் மாமியார் வீட்டுல, அது மீன் உங்க வீட்டுல வந்து இருக்கணும். ஆனா எனக்காண்டி நீங்க எங்க அம்மா வீட்டுல இருந்து இருக்க மாட்டீங்க, அப்படிதானே? லூசு மாதிரி பேசாதடி பைத்தியக்காரி. ரகு, பின்னாடி பைத்தியமே, பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் ஒரு ரீசனே இல்ல. இங்க பாரு அனு, அவங்களால இந்த வீட்டுல தொடர்ந்து பிரச்சனை மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு. பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதனாலதான் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். நம்ம யாருமே கேள்வி கேட்க மாட்டோம் அப்படின்ற தைரியத்துலதான் அவங்க மறுபடியும் மறுபடியும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு டைம் கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 2 months 3 months அங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் தான் தெரியும், நம்ம ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா மறுபடியும் நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது காட்டணுன்றதுக்காண்டிதான் இந்த முடிவு. நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி ஒரேடியா அங்கேயே கொண்டு போய் விட போறது இல்ல. இன்கேஸ் உனக்கு 5th month இல்லைன்னா 7th month வளகாப்பு பண்ணும் போது கூட்டிட்டு வந்துருவோம். அப்படி இல்லைன்னா குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம். சரியா? அதுக்காண்டி நீயும் முட்டாள்தனமா யோசிக்காம என் பிள்ளைய நினைச்சு கவலைப்படு. வேற எதையும் நினைச்சு நீ கவலைப்படாத. ஆமா ஆமா, உங்க பிள்ளைய நினைச்சு கவலைப்படாதான் நீங்க இருக்கீங்களே. என்ன நினைச்சு கவலைப்படாதான் யாரும் இல்லை இந்த வீட்டுல. அடிப்பாவி, கட்டின புருஷன் நான் இருக்கேன். இதுக்கு மேல உனக்கு வேற யாருடி தேவை? ஆமா ஆமா, கட்டின புருஷா ரொம்ப அக்கறையா பாத்துக்கிறீங்கல்ல. என்னடி உன்னை பாத்துக்கல நானு? சொல்லு, இல்ல என்ன பாத்துக்கல?
வந்ததுல இருந்து இவ்வளவு நேரம் பேசுனீங்க, உங்க பிள்ளைய பத்திரமா பாத்துக்கணும்னு கூட கேட்டீங்க. ஆனா அனு நீ சாப்பிட்டியா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்கல. ஆஹா, இதுல இருந்தே தெரியுது. இடி முட்டாள் குட்டச்சி, இப்பதான் பாட்டி பார்த்தேன். பாட்டி எங்க 2 பேருக்கும் சாப்பாடு எடுத்து வச்சாங்க. சாப்பிட்டுட்டு அவனும் சாப்பிட்டாலன்னு கேட்டேன். பாட்டி சொன்னாங்க சாப்பிட்டா பாலும் குடிச்சிட்டா போய் படுக்கலான்னு ரூமுக்கு போயிட்டான்னு சொன்னாங்க. அதனாலதான் வந்தேன். ஆனா நீ இருக்கியடி, ரெஸ்ட் எடுக்கலான்னு வந்தேன்டி, 10,000 கேள்வி கேக்குறடி. நல்ல பொய் சொல்லுங்க. சத்தியமா தாண்டி சொல்றேன், பொய் சொல்லல, உண்மையாவே தான் சொல்றேன். நம்பிட்டேன். நீங்க நேத்து நைட்ல இருந்து கண்டினியூவா டியூட்டி பார்த்துட்டே இருக்கீங்கல்ல, நீங்க கொஞ்ச நேரம் படுத்துக்கிறீங்களா? நான் வெளியே வேணா இருக்கேன். ஏன்டி, உனக்கு தூக்கம் வரலையா? இல்ல ரகு, நான் ஹாஸ்பிட்டல்ல தூங்கிட்டு தானே இருந்தேன், அதான் எனக்கு தூக்கம் வரல. அப்படியா? எனக்கு தூக்கம் வருது. அப்ப நீயும் இங்கேதான் இருக்கணும். இது என்ன லாஜிக்? இன்னைக்கு என் பொண்டாட்டி மடியில தான் தூங்க போறேன், அதான் விஷயம். கொஞ்சம் தள்ளி உட்காரு, அப்படியே படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, ஒழுங்கா பெட்ல படுங்க. நீங்க மடியில படுப்பீங்க. ஏய், என் பொண்ணுகிட்டயும் பேச வேண்டியது இருக்குடி. உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதுலாம் நிறைய இருக்கு. அதனால என் பொண்ணுகிட்ட பேசிட்டு அப்படியே நானும் என் பொண்ணும் சேர்ந்து படுத்துக்கிறோம். மரியாதையே போயிருங்க சொல்லிட்டேன். நீங்க சும்மா எல்லாம் இருக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மாதிரி நேரத்துல அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். கொஞ்ச நேரம் மட்டும் மடியில படுத்துக்கிறேன். வேண்டாம், வாங்க. சரி, ஓகே, நான் போய் தரையில படுத்துக்கிறேன். ஏங்க? என்னங்க? சரி வாங்க. என்ன பண்ண? நீ தானடி வாங்கன்னு கூப்பிட்ட, அதான் என்ன பண்ண வரணும்னு கேட்டேன். நீங்க இந்த மாதிரி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அப்ப வாங்க. சரி சரி, ஓகே ஓகே ஓகே. என்ன உங்க பிரச்சனை? படுக்கணும்னு சொன்னீங்க, படுத்துட்டீங்களா? தூங்க வேண்டியதானே, எதுக்கு சும்மா சும்மா என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா தூங்குங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்ன உங்க பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே. என் பொண்டாட்டி இன்னைக்கு அழகா இருக்கா, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியை பார்க்க கூடாதுன்னு யார் சொல்லுவா? அங்க சுத்தி இங்க சுத்தி நீங்க எதுக்கு வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அமைதியா படுத்து தூங்குங்க, சும்மா ஏதாச்சும் பேசிக்கிட்டு இருக்காம. என் செல்ல பொண்டாட்டி, கொஞ்ச நேரம் பேச விடுறியாடி நீ? ஒரு புருஷன் ரொமான்ஸ் பண்ண விடுறியா? நீங்க ஒரு ரொமான்ஸ் பண்ண வேண்டாம், படுத்து தூங்குங்க. சரி, ஓகே. அம்மா ஏதாச்சும் சொன்னாங்களானு? அதெல்லாம் எதுவும் சொல்லல அவங்க. பொய் சொல்லாத, நான் வருத்தப்படுவேன் தானே சொல்ல மாட்டேங்கிற. அப்படிலாம் இல்லைங்க, நான் உங்ககிட்ட அந்த அளவுக்கு பேசவே இல்லை. ரேஷ்மாக்கா சொல்லிட்டு போனதுல இருந்து நீங்க போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன சண்டை வந்துச்சு. மாமா உங்ககிட்ட பேசிட்டு அப்படியே வெளியே போயிட்டாரு. அத்தை தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம். எனக்கு எதுவும் புரியல, பாட்டியும் ஏதோ அட்வைஸ் பண்ணாங்க, நான் அமைதியா வந்துட்டேன். இங்க பாரு அனு, நீ எதுக்குமே கவலைப்படாத. நம்மளுடைய வீட்டு சுச்சுவேஷன் சீக்கிரமாவே சரியாயிடும். நம்ம குட்டி பாப்பா வரும்போது நம்ம குட்டி பாப்பாவை சுத்தி எல்லா சொந்தமும் இருக்கும். நம்ம சொந்தம் எல்லாமே நம்ம குட்டி பாப்பா கூடயே இருக்கும். நீ எதுவுமே கவலைப்படாத. நான் ஏன் கவலைப்பட போறேன்? அதான் என் கூட நீங்க இருக்கீங்களா, நீங்க இருந்தா மட்டும் போதும். ஆமா, யார் இருக்காங்க இல்ல அதெல்லாம் தேவையில்லைங்க. இந்த வார்த்தையை நான் சொல்லலாமா சொல்லக்கூடாதுன்னு கூட தெரியல. உண்மையை சொல்லணும்னா உங்க கூட இருக்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என் அம்மா கூட இருக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கும். ஆனா இப்போ எங்க அம்மையை பிரிஞ்சு நான் இங்க வந்து இருக்கேன். ஆனா உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியல. அடுத்த நிமிஷமே ரகு ரகுன்னு உங்க ஞாபகமா தான் இருக்கு. ஏன்லாம் தெரியல, ஆனா உங்க ஞாபகமாவே இருக்கு. அது என் பொண்ணு உன் வயித்துல இருக்கால, அதான் அவதான் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லுவாளா இருக்கும். மரியாதை எந்திங்க சொல்லிட்டேன். ஆமா. சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறியே எதுக்குடி? பின்ன என்ன, உங்க பொண்ணு சொல்லு, உங்க பொண்ணு. ஆமா, பிறக்க பிறகு பொண்ணா பையனான்னு தெரியவே தெரியாதான். ஆனா இவரே முடிவு பண்ணிடுவாராம். எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். குழந்தை வரதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி, வந்ததுக்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கீங்க, அப்படிதானே? எங்க அம்மாவும் சொல்லுவாங்க இந்த மாதிரி எல்லாம். எந்த மாதிரி எல்லாம்? நான் வரதுக்கு முன்னாடி உங்க அப்பா என்ன நல்லா பாத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி, நான் வந்ததுக்கு அப்புறம் தான் எங்க அப்பா என் மேலதான் பாசமா இருப்பாராம் தெரியுமா? என்ன மடியில தூங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாராம். நான் பாலுக்கு அழுதனா அவரே பால் கொடுத்துருவாராம். குட்டி பால் அப்போ 1.5 வயசுல இருக்கும்போது தருவாங்க இல்லையா, அந்த மாதிரி எங்க அம்மாவை தேடே மாட்டாராம். எங்க அப்பா என்ன எவ்வளவு நல்லா பாத்துப்பாராம் தெரியுமா? அப்போ நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி தானே உன் பொண்ணு இருக்கும். நீ எப்படி உன் அப்பாவை தேடி போனியோ அதே மாதிரிதான் உன் பொண்ணும் அப்பாவை தேடி தான் வரும். பிறக்க பிறகு பையனாதான் இருக்கும், அப்ப அம்மாவை தேடி தான் வரும். நீங்க மூடிக்கிட்டு படுங்க. சரி சரி. அப்புறம் ஒண்ணு இல்ல, படுங்க. ஆமா, ஆளை பாருங்களேன், ஆளை பேசிக்கிட்டே இருப்பாரு விட்டா. தூங்குங்க, கண்ண முடி. சரி. எடி ரேஸ்மா, பாட்டி என்னடி சொன்னாங்க? பாட்டி நல்லா இருக்காங்களாடி? அவங்களுக்கு சாப்பாடு வசதி, இருக்கிற வசதி எல்லாமே இருக்குதானே? அவங்களுக்கு ஏசியில தான் இருப்பாங்களே. இப்பெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக சூடு பிடிக்குதுன்னு சொல்லிட்டு வெயில் காலம் பத்தியா வெளியே கூட வந்து உட்கார மாட்டாங்கடி. ஏசியெல்லாம் இருக்குதானே அந்த ஆசிரமத்தில்? அவங்களுக்கு வசதி கோணாத மாதிரி எதுவுமே இல்லையா? எல்லா வசதியும் இருக்குதானே ரேஸ்மா? பதில் சொல்லு ரேஸ்மா. இப்போ நம்ம கொண்டு போய் விட்டுட்டு வரோம், ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கும். சாப்பிட்டுட்டு இப்போதான் நடந்து வரேன், அதுக்குள்ள இத்தனை கேள்வி கேட்குறேன்.
இல்ல என்னமா நினைச்சுக்கிட்டு இருக்கா உன் மனசுல? உன் அம்மா ஒன்றும் நாங்க சேர்ந்து கொடுமைலாம் படுத்தல யாரும் இங்க, சரியா? உன் அம்மா செய்யற எல்லா விஷயமும் தப்பா இருக்கு. அது முதல்ல கண்ணை திறந்து பாரு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? ஆ அம்மா அம்மான்னு பைத்தியத்துல முழுகி போவாத. ஏடி, இதுவே என்ன கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்தா நீ உன் தம்பியும் எப்படி நிம்மதியா இருப்பீங்களா? சொல்லுங்க. யாருக்கு தெரியும், நிம்மதியா இருந்தாலும் இருப்பீங்க. நான் என்ன உங்களுக்கு முக்கியமாவா சொல்லி? இந்த மாதிரி லூசுத்தனமான கேள்வியெல்லாம் கேட்காதம்மா. ஏற்கனவே எனக்கு செம்ம தலைவலி. நைட்ல இருந்து சரியா தூங்கவே இல்லை. நேற்று நைட்டு 11 மணிக்கு எழுந்தது, இன்னும் தூங்கலை. மணி 4:30 ஆயிட்டு. இப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் 10 மணிக்கு ஷிஃப்ட்டுக்கு வர போகணும். நீ 10,000 கேள்வி கேட்டு எனக்கு தலைவலி வர வைக்காத. தயவு செஞ்சு தள்ளி வா. ஏடி, என்னை பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரியா தெரியுது. நான் என்னன்னா என் அம்மாவை பத்தி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ என்னன்னா தள்ளி வா தொல்லி வாணிக்கிட்டு இருக்கா. என் அம்மா நல்லதானே இருக்கா. உன் அம்மாவால மற்றவங்களுக்கு பிரச்சனை வராம இருந்தா சரி, மற்றபடி உன் அம்மா இருக்கிற இடத்துல நல்லா தான் இருப்பாங்க. தேவையில்லாத பேசிக்கிட்டு. ஆமா, அப்பா சொன்னாரு அந்த காசை முதல்ல நிலம் வித்த காசே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நிலமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அப்பா. உன் அண்ணன் தான் சொன்னாராமே. என்ன விஷயம் அதை கேட்டியா முதல்ல? ஆ அதெல்லாம் உனக்கு அக்கறை இல்லை. அந்த பணம் எப்படி வந்துச்சு? 10 லட்சம். இப்போ உன்கிட்ட 10 லட்சம் கேட்டா நீ தருவியாமா? சொல்லுமா. எனக்கு இப்ப அவசரமா ஒரு 10 லட்சம் தேவைன்னா நீ தருவிய தூக்கி? ஏடி, 10 லட்சம் 10 லட்சத்துக்கு நான் எங்க போவேன்? நான் என்ன வேலைக்கா போறேன்? வீட்டுலதான் இருக்கேன். உன் அப்பா கிட்ட கேட்டா கூட தருவாரு, அவர் ஏதோ பிசினஸ் பண்றாரு. உன் தம்பி கிட்ட கேட்டாலும் தருவான், அவன் ஆஸ்பத்திரி வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். என்கிட்ட 10 லட்சம் கேட்கா? இவ்வளவு விவரமா பேசுறிய நீ? வேலைக்கு போவாதவன் கிட்ட காசு இருக்காதுன்னு தெரியுதுல்ல. அப்ப அந்த 10 லட்சம் உன் அம்மா கிட்ட மட்டும் எப்படி வந்துச்சு? அவங்க எந்த ஊர்ல வேலைக்கு போறாங்க? கலெக்டர் வேலைக்கா போறாங்க, இல்ல வேற ஏதாச்சும் வேலைக்கு போறாங்களா? சொல்லுமா. இல்ல சைட்ல எதனா பிசினஸ் பண்றாங்களா? இத பத்திலாம் உனக்கு எந்த கவலையும் இல்ல. வீட்டுல ஒருத்தி குழந்தை போயிட்டு திரும்ப வர அளவுக்கு வந்திருக்கு. அவளை காப்பாத்தி கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கோம். அவளை பாத்துக்கணும்ன்றதுலயும் உனக்கு அக்கறை இல்லை. ஆனா உனக்கு உன் அம்மா பத்தி மட்டும்தான் அக்கறை. அப்ப உன்னை பத்தி யாருமா யோசிப்பா சொல்லு? எங்க யார பத்தியும் யோசிக்க மாட்டேன். நாங்க சொல்றத கேட்க மாட்டேன். ஆனா நீ சொல்றத மட்டும் நாங்க கேட்டுக்கிட்டு இந்த வீட்டுல இருக்கணும், அப்படிதானே? ஏடி, அவங்களுக்கு தான் சொன்னாங்களே அந்த நிலத்தை வித்து வந்துச்சுன்னு சொல்லி. இதுக்கு மேல என்னடி கேட்கணும் அவங்க கிட்ட? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல நீ? லூசாமா நீ? லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. அதான் உன்னுடைய அண்ணன் தெளிவா சொல்லியிருக்காரு, எங்க சொயில அந்த மாதிரி எந்த சொத்தும் இல்லை, இந்த சொத்தை எல்லாம் நான் எழுதி வாங்கிக்கிட்டேன்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன? இது முட்டாள்தனமான கேள்வியா இருக்கு. முதல்ல உன் அம்மாவை கேளு. எங்க கிட்ட கேட்குற கேள்வியெல்லாம் நிறுத்திட்டு உன் அம்மா கிட்ட போனை பண்ணி, இங்க பாருமா இங்க பாருமா, உனக்கு 10 லட்சம் வந்துச்சு, அந்த 10 லட்சம் எங்க? அந்த 10 லட்சம் எப்படி வந்துச்சு? என்னென்ன செலவு பண்ண? கடன் இருக்குன்னு சொன்னியே, அந்த கடன்லாம் எப்படி வந்துச்சு? ஏது வந்துச்சுன்னு எல்லாத்தையும் கேளு. அதுக்கப்புறம் உன் அம்மாவை இந்த வீட்டுல கொண்டு வந்து வச்சுக்கிறத பத்தி யோசிக்கலாம். அது வரைக்கும் எங்க உயிரை வாங்காம இருந்தா சரிதான். அதுவும் இல்லாம உன் அம்மாவை ஒன்றும் நாங்க சும்மா கொண்டு போய் ஒரு ஆசிரமத்துல சேர்த்துட்டு வரல. அட்வான்ஸா 5 லட்சம் கொடுத்துருக்கோம். மாசம் மாசம் 50,000. நஷ்டம் எங்களுக்கு தான். ஆக்சுவலா அந்த பணத்தை உன் அண்ணா தான் தரணும். அவங்க கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் எழுதி வாங்கிக்கிட்டு இன்னைக்கு ரோட்ல விட்டுருக்காங்க. நம்ம ஒன்றும் அந்த மாதிரி விடலம்மா. ஓ சரி, வேண்டாம் விடு. எதுக்கு? என்னடி, என்ன சொல்ல வந்தா? ஓ நீ என்னது? உன் அம்மாவை நீ பார்க்கலாம், சரியா? அதுவும் இல்லாம உன் அம்மாவை உன் அண்ணன் பார்க்கலாம். அதுவும் தப்பு இல்லை. நாங்க ஏன் பார்க்கணும் சொல்லு? உன் அம்மாவால எங்களுக்கு என்ன பிரயோஜனம்? உங்க அம்மாவால எங்களுக்கு கஷ்டம் மட்டும்தான் இந்த நாள் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. என்னைக்காச்சும் உங்க அம்மா எங்களுக்கு 10 பைசா செலவு பண்ணிருப்பாங்களா? அதுவும் இல்லாம அந்த அவ பேர் கூட மறந்துட்டேனே. உன் அண்ணன் பொண்ணு பேர் என்ன? அவளுக்குதான் இது வாங்கணும், என் பேத்திக்கு அது வாங்கணும் அப்படின்னு மொத்த சொத்தையும் எழுதி உன் அண்ணன் பேர்ல வச்சாங்க. அதனாலதான் உன் அண்ணன் மொத்தமா சேர்த்து ஆப்படிச்சாங்க. இங்க வந்து கிடக்காங்க. இத பத்திலாம் எதுவும் யோசிக்கிறதுக்கு உனக்கு அக்கறை இல்லை. நாங்க ஏதோ அவங்களை கொண்டு போய் ஆசிரமத்துல சேர்த்துட்டோமா? 1008 கேள்வி கேட்கற நீ எங்களை. பதில் சொல்லிட்டு போமா. உன்கிட்ட பதில் இல்லைன்னு எனக்கு தெரியும். நான் கேட்குற கேள்வியெல்லாம் உண்மைன்னு உனக்கும் தெரியும். யோசிச்சு பாரு, எது உண்மை எது பொய்ன்னு உனக்கே தெரியும். உன் அம்மா எப்படிப்பட்டவன்னு சொல்லி. அதை விட்டுட்டு வீட்டுல இருக்கிறவங்க மேலாம் நீ கோவத்தை காமிச்சுக்கிட்டு இருக்காதம்மா. மறுபடியும் திருப்பி நாங்க காயமைக்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்ட. புரிஞ்சு நடந்துக்கோமா. ஏடி, என்ன தனியா நின்று பேசிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுல வந்து இருக்க பத்தியா? அதான் எனக்கு பைத்தியம் முத்திட்டு, வேற எதுவும் இல்லை. அப்ப எலுமிச்சை பழம் தரேன், 2 கட் பண்ணி தலையில நல்லா நச்சு நச்சு அடிச்சா பைத்தியம் தெளிஞ்சிடும் சொல்லுவாங்க.
என்ன கிண்டலா? அமைதியே போயிரு பாட்டி, டென்ஷன் பண்ணாத. ரோஷன் எங்க? அவனை பார்க்கவே இல்லை. அவன் தூங்கிட்டு இருக்கான். அவனை ஏன் நீ தேடிக்கிட்டு இருக்கான்? சரி பாட்டி, அப்ப அவனை பார்த்துக்கோ. நானும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன். நான் நைட்டு 10 o'clock ஷிஃப்ட் வர அட்டன் பண்ணணும். என்னடி சொல்றா? பெத்த பிள்ளை கூட இருக்க மாட்டேங்கிற, ஷிஃப்ட் நீங்கிட்டு கிடக்கா. இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா மனசுல? இன்னைக்கு லீவு போட்டுட்டு அவன் கூட இரு. ஆமா, எல்லாவளும் வேலைன்னு ஓடிக்கிட்டே கிடக்காளுங்க. வேலைன்னு ஓடிக்கிட்டே கிடந்தா வீட்டுல இருக்க பிள்ளைய யார் பாப்பா? நல்லா வராளுங்க வருத்து.